உங்களை வந்து நான் சின்சியராக காதலிச்சுக்கிட்டு இருந்தேன், லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு, இது வந்து உங்களுக்கு மனசாட்சின்னு தான் நீங்கள் இந்த வார்த்தையை எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. ஏன்னா உங்களை நான் ஒரு அன்பா தோழியா ஒரு சகோதரி லெவலுக்குலாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா முதல்ல வைஷுக்கும் எனக்கும் எப்படி பழக்கம்னா, என்னுடைய யூடியூப் சேனலில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் வத்தி குச்சின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணும்போது அதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்ல திறமையான பொண்ணு, உண்மையிலே சொல்கிறேன், வைஷு மாதிரி ஒரு திறமையான பொண்ணு கிடையாது. நல்ல டேலண்ட், அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய படம் பண்ணணும், நிறைய ஷோஸ் பண்ணணும், இப்படிலாம் ஆசைகள் இருக்குது. என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. எங்கள் டீமோட சேர்ந்து அவங்க கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு நான் என்ன ரொம்ப உத்தமெல்லாம் சொல்ல வரல, நானும் நார்மல் மனுஷன் தான். ஆனால் ஒரு நார்மல் பழக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பழக்கம் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது என்னன்னா, அவங்க என்ன தெரியல, திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அப்போ இது கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியே. எனக்கு இதில் துளி கூட உடன்பாடு இல்லை. நான் அது அவங்கள்ட்டே தெளிவாக சொல்லிட்டேங்க, பார்வை ஷோ எனக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு நீங்கள் திருநங்கைன்னு புறக்கணிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சா தானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கு இதில் இஷ்டம் இல்லை, நான் ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போவுமே நான் அவங்களை அவாய்ட் பண்ணிட்டேன்.